ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து அந்த ஆடியன்ஸ் போல் அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து ரேங்கிங் வைஸ் சொல்லணும். இவங்களோட ட்ரஸ்ட்டை வந்து அவங்க எந்த வகையில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதாவது எந்த ஆர்டரில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாய்ஸ் பாலிடிக்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்ஷிதா, அது நம்மளுக்கே தெரியும். பாய்ஸ் டீமுக்கு பிடிச்ச பொண்ணு அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவங்களுக்கு தான் நம்பர் 1 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பவித்ரா. அது ஆப்வியஸாக பவித்ராவும் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்க ஃப்ரெண்டு அன்ஷிதா ஃப்ரெண்டு. ஏன்னா இவங்க எல்லாமே தான் சொல்கிறேனே, ஆல்ரெடி தீபக், முத்து, இவங்கெல்லாம் வந்து சொல்லியே இருப்பாங்க. அருண் இவங்களாம் வந்து பாய்ஸ் டீமுக்கு வந்து பிடிச்சது வந்து கேர்ள்ஸ் டீமில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாவே அன்ஷிதா, பவித்ரா தான் ஃபஸ்ட்டு வராங்க. ஸோ இந்த ஆர்டர்லேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு 2 பேர் வராங்க. அப்புறம் இவங்க எப்படி பாய்ஸ் நாமினேட் பண்ணுவாங்க? இப்போ அட்லீஸ்ட் வீடு ஒன்னானதுக்கு அப்புறமாவது பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அன்ஷிதா வந்து பாய்ஸ் டீம் ஃபேவரெட் அப்படின்னும்போது அன்ஷிதா, பவித்ரா, நெக்ஸ்ட்டு தர்ஷிகா. ஸோ அந்த 3 அந்த குரூப்பிசம் வந்துருச்சா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுதான் நெக்ஸ்ட்டு தான் இன்னும் பெரிய காமெடி. சாச்சனா வந்து முத்து தான் வந்து ப்ரொமோட் பண்ணுவார். என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து சாச்சனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, பொய் பித்தலாட்டம்லாம் தெரியாது அப்படிங்கிற ஆங்கிளுக்கு வந்து அவர் சொல்லுவார் சாச்சனாவை. அதாவது இங்கே இருக்கிறது அங்கே, அங்கே இருக்கிறது இப்போ இங்கெல்லாம் சொல்லாத ஒரு நல்ல பொண்ணு அப்படிங்கிற லெவலுக்கு சொல்லுவார். இதை கேட்கும்போது நம்மளுக்கு இது என்ன பொய் சொல்லலாம், அதுக்குன்னு ஒருத்தர் இப்படியா சொல்லணும், அதுலேயும் முத்துவா இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது. இது அங்கே உட்காந்துருக்க ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரிலாம் ஒருத்தரை பார்க்கறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே உள்ள அதை கேட்க முடியல. நம்ம ஆடியன்ஸ் எப்படி கேட்குறது? வெளில அவங்களுக்கு கொஞ்சம் தெரியறத விட வெளில நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு நிறைய தெரியுது சாச்சனாவை பற்றி. ஆனால் முத்து வந்து ஏன் இப்படி அப்பட்டமா அப்படியே ஒரு சைட் சாஞ்சிட்டாரு அப்படின்னு, அண்ணன்ற பாசத்தில் சாஞ்சிட்டாரா, இல்லைனா ஒரு வேளை இப்படி சொல்லலை, டாப் 5ல சாச்சனாவை வைக்கலனா சேது சார் வந்து நம்மளை ரோஸ்ட் விடுவார் வீக்கெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து பண்ணாரா, எதுக்கு பண்ணாருன்னு தெரில. இவர் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணி அந்த பொண்ணை அந்த லிமிட்லேயே வச்சாருன்னா தப்பிச்சார். ஒரேடியாக அந்த பொண்ணு பக்கம் சாஞ்சார். அந்த பொண்ணு அண்ணன் சொல்கிறதுல வந்துட்டு இவர் கேமை மாற்றிட்டாரு, இல்லை அந்த பொண்ணை நம்பிட்டாருன்னா இவர் கேம் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறது, பியூர் பாலிடிக்ஸாக தான் பாய்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தி, ஆப்வியஸாக ஆனந்தி வந்து 5th பிளேஸு, ஜாக்லின் 6th தான், சௌந்தர்யா 7th, மஞ்சரி 8th. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பியூர் பாய்ஸ் பாலிடிக்ஸாக தான் எனக்கு தோணுச்சு. இவங்க எந்த ஆர்டரில் வந்து கேர்ள்ஸை வந்து ட்ரஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற பட்சத்தில் ஆனந்தியே இதே டீமில் ஒருத்தர் லையர்னு சொல்கிறாரு. சாச்சனாவும் ஒருத்தர் நாமினேட் பண்ணி இதுக்கு மேலே அந்த பொண்ணை வச்சுலாம் பேம்பரிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ஷிதாவை முத்துவே வந்து நாமினேட்டும் பண்ணுறாரு. அப்போ வந்து இங்கே வரும்போது நீங்கள் இந்த ஆர்டர் சொல்லும்போது பாய்ஸ் என்ன ப்ளே பண்ணுறீங்க? முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று எனக்கு தெரியல. ஆனால் கார்னர் பண்ணி வைக்கணுன்றதுக்காகவே ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரியா கரெக்டாக 6, 7, 8 வேறு வழியே இல்லை, அது சொல்லிதான் ஆகணும். இது ஒரு பொசிஷனில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. மஞ்சரிக்கு 8 ஓட்டு வந்ததும் இது தான் காட்டுச்சு. ஸோ பாய்ஸ் வந்து இதுக்கப்புறம் கேம் இது வரைக்கும் ஒளிஞ்சு ஆடிட்டாங்க. சத்யாவோ, ரஞ்சித்தோ எல்லாருமே. அருண், விஷால்லாம் சுத்தமாக பின்னாடி தான் கேம் ஆனது, முன்னாடி வரவே இல்லை. இந்த இண்டிவிஜுவல் கேமுன்னு ஆனதுக்கப்புறமாவது இவங்களோட மாஸ்கெல்லாம் கிழிக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இண்டிவிஜுவல் பிளேஸ் மட்டும்தான் தனியாக ஷைன் ஆக முடியும். இந்த இண்டிவிஜுவல் அதாவது ஸ்ட்ராங் பிளேஸ் மட்டும்தான் தனியாக ஷைன் ஆக முடியும் இண்டிவிஜுவல் கேம் மூலமாக. அது எப்படி போகும்னு தெரில. ஆனால் முத்துவோட ஆட்டிடியூடில் வேறு மாதிரி மாறும்னு எனக்கு தோணுது. இது வரைக்கும் பாய்ஸ் டீம் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நல்ல விதமாகவே பண்ணிகிட்டு இருந்தார். டீமுக்காக விளையாடுற பேர் டீம் பிளேயர்னு. இப்போ வந்து அவரோட ஃபுல் சுயரூபம் வெளில வர வாய்ப்பு இருக்குது. அவரோட ஃபுல் சுயரூபம் வெளில வந்தால் ஆப்போசிட்டில் இருக்க மற்ற பாய்ஸும் வந்து ஆல்ரெடி இவர் மேலே கோவமாக இருக்கிற அருண் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கேமோட சுவாரஸ்யம் அதிகமாகலாம், ஒருத்தரோட வன்மமும் அதிகமாகலாம். இது எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கைஸ். தேங்க்யூ.